வணக்கம், காலை வணக்கம் எல்லாத்துக்கும். நான் வந்து சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். நான் போடுற வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள். நிறையா உயிர் காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். கேன்சரை பற்றி தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, கேன்சர் பேஷண்ட் ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க. நம்ம எதுக்கு கேன்சரில் உளுந்தோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எது பாதுகாப்புன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னுக்கு போட்டோம். அது தான் இன்றைக்கி நம்மளை அழிக்குது. ஸோ இது வந்து என்னால் பப்ளிக்காக சொல்ல முடியல. நான் இந்த மாதிரி மெசேஜில் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதில் சீக்கில் உளுந்தவங்களும் சரி, உழுவாதவங்களும் இன்னும் நல்லா இருக்கிறவங்களுக்கும் இந்த மெசேஜ். ஏன்னா அந்த நம்ம உடம்புல எந்த பகுட்டு நம்மளுக்கு உடம்பு உள்ளுக்கு வந்து நம்மளோட செல்லுங்க பிரச்சனையில் இருக்குது, கேஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனையில் இருக்கோ இதெல்லாம் தான் வந்து கேன்சராக மாறிடுது. அந்த செல் வந்து வீணாகி கெட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு பழம் வச்சுருக்கோம் கையில். அந்த பழம் வந்து நல்லா இருக்குது, அது கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்தடுத்து என்ன ஆகும்? அதே மாதிரி ஆயிரும். அது தான் கேன்சராக மாறிடுது. ஸோ இது கேன்சரில் இன்னைக்கு விழுல, எனக்கு கேன்சர் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யதார்த்தமாக இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் போட்டிருப்பீங்க 2 வருஷத்துக்கு முன்னுக்கு. அவங்க எல்லாமே நம்மளோட ப்ராடக்டை எடுத்து ஒரு 4 மாதத்துக்கு சாப்பிடுங்க. உங்களை நிறைய எடுக்க சொல்ல, கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய எடுக்கிற மாதிரி எடுக்க தேவையில்ல. அந்த மாதிரி பாதிப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு பாக்ஸு போதும். எடுத்து கன்சியூம் பண்ணுங்கள். அந்த உள்ளுக்கு அது எது இருந்தாலும் அதை சுத்தப்படுத்திடும், அதை வளர விடாமல். ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்ன்ற அது என்னான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி. எப்படின்னா, நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நம்ம வச்சுருக்கோம்ல, நம்ம தெய்வத்தை வணங்குறோம். தெய்வம் வணங்குறப்ப நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நல்லது தான் பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம இம்யூன் சிஸ்டம். இப்போ தெய்வ சக்தியை கட்டி செய்வனை செஞ்சிட்டாங்க, மந்திரம் செஞ்சிட்டாங்க. என் வீட்டில் கெட்டதாக நடக்குது, எல்லாம் எதுவுமே விருத்திக்கு வர மாட்டுது, இறப்பு நடக்குது, இதெல்லாம் நடக்குது. போய் சாமி பக்கம் சொல்லிட்டாங்க, தெய்வத்தை கட்டிட்டாங்க, உங்கள் வீட்டில் செய்வனை செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் இப்போ அதாவது டவுன் ஆயிடுச்சு. அது போட்டதுனால அதோட வேகம் இம்யூன் சிஸ்டமும் சேர்ந்து அடிச்சிருச்சு. அடுத்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணி தெய்வ சக்தியை திருப்பி நீங்கள் அப்டேட் பண்ணி என்ன செய்யுங்க? கோயிலாக போயிங்க தானே, எங்கேயாச்சும் சாமி பார்ப்போம், சாமி பார்த்து நம்ம கட்டுலேருந்து வெளியாகணும், இந்த மந்திரத்துலேருந்து வெளியாகணும், தெய்வ சக்தியை திருப்பி அப்டேட் பண்ணுவீங்க தானே. அதே தான் நம்ம அனுப்ப போகிற சிறுத்தம். அது போய் என்ன செய்யும், நம்ம உடம்புல அந்த இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிடும் இறங்கின கையோட. அதுக்கு கடவுள் தெய்வ சக்தி வந்து வீட்டில் வந்து செய்வனை வெட்டுப்பட்டு தெய்வ சக்தியை வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டில் ஒரு கெட்ட சக்தி நிற்க முடியாது. தெய்வ சக்தி வீட்டு உள்ளுக்கு வந்துருச்சு, கட்டு அவுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அங்கிட்டு படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் நடந்த துஷ்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகிட்டு வரும். இதே மாதிரி தான் சிரோத்தோ. நம்ம சாப்பிட்ட உடனே அது போய் என்ன செய்யும், நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணோன்னே அடுத்த நிமிஷம் கெட்ட செல்லுங்க நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஏன்னா அதான் அப்டேட் ஆயிடுச்சா இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி. உடனே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். இது தான். ஸோ இது வந்து கேன்சர் வந்தவங்களுக்கும் பொருந்தும், வராதவங்களுக்கும் பொருந்தும். எல்லாத்துக்குமே சேம் தான். நம்ம உடம்புல உடம்புலையும் எல்லா உறுப்புக்கும் வந்து இம்யூன் சிஸ்டம் முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி அது ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடல் உள்ளுக்கு வந்து சீக்குங்க வராது, எதுவும் தாக்கிறதோ எந்த ஒரு வைரஸ் படுறதோ இதெல்லாம் நடக்காது. தெய்வ சக்தி, நம்மளோட தெய்வ சக்தி கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும். இப்போ ஆக்டிவாக இல்லாத காரணம் தான் ஒரு வீட்டில் 4 பேர் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே போட்டிருக்காங்க. அப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அடிச்சிருச்சு. அதுக்கு நம்ம இப்போ திருப்பி மூச்சு கொடுக்கணும், அதுக்கு உயிர் கொடுக்கணும். எழுந்திரிச்சு உன் வேலையை செய்யி, என் உடம்பை காப்பாற்று அப்படின்ற வேலையை நம்ம செய்ய வைக்கணும். அதுக்கு நம்ம இதை கொடுக்கணும். முறைப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம சேஃபாக ஆயிடுவோம். இதைத்தான் நான் எப்போதும் சொல்கிறேன். கேன்சர் பேஷண்ட் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பேர் அழுகுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க வலி தாங்க முடியாமல். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி இது தான். மிந்தி தான் நம்மளுக்கு இது தெரியல, யாரும் இல்லை சொல்ல. இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு காப்பாற்றியிருக்கேன். எவ்வளோ பேர் கேன்சர் பேஷண்ட் குணம் அடைஞ்சு வராங்க உங்களுக்கு தெரியுமா? என் கீழே உள்ளவங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கு வீடியோ போடுறேன், அதெல்லாம் பொய் வீடியோ கிடையாது. இல்லை என் முகத்தை ஒண்டி நான் போட்டு பேச கிடையாது. ஒவ்வொரு ஆள் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் வீட்டு பின்னாடி உள்ளவங்க, உங்கள் வீட்டு மின்னுக்கு உள்ளவங்களோட வீடியோலாம் வரும். போய் கேளுங்க அவங்கள, உண்மையாக அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க உங்களை பற்றி அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கேளுங்க. நேராகவே நம்ம போய் சொல்லச்சா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நேராக கேளுங்க. அவங்கள பார்ப்பீங்க எங்கேயாச்சும், கேளுங்க போய்.
அப்போ தெரியும் நம்ம சொல்கிறது பொய்யா உண்மையான்னு. தயவு செஞ்சு கேன்சர் பேஷண்ட்டோ யாராக இருந்தாலும் சரி இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சால் எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் மீன் வந்து கோசம் 629 கோசம் 4 818 சந்தனா அரவாங்க பேசுகிறேன். நான் மின்னுக்கும் நம்பரை ஆட் பண்ணுறேன். என்ன ஒன்று நான் எப்போதுமே பிரார்த்தனை, எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை எப்போதுமே பிரார்த்திக்கிறேன். நன்றி.